Welcome to Speak in English. What is phonics? A parent's guide to phonics. Hello parents of toddlers. உங்க குழந்தைக்கு ABCD 1 2 3 ரைம்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஆனா அது மட்டும் பத்தாது. அதோட சேர்ந்து phonicsம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னு சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மள சின்ன பசங்களா இருக்கும்போது phonics அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் phonicsக்கு தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அந்த phonicsல அப்படி என்னதான் இருக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒன் ரேண்டம் டே. இனிமே இதுக்கு பேரு குக்கும்பர் இல்ல, கியூக்கம்பர். இது ஆனியன் இல்ல, அனியன். இந்த சுனாமின்ற வேர்ட்ல டி ஏன் சைலண்டா இருக்கு? நைட் அண்ட் நைட் ரெண்டு ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் தானே இருக்கு, அப்புறம் ஏன் வேற வேற ஸ்பெல்லிங்? இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு தானே? நம்ம எவ்வளவுதான் இங்கிலீஷ்ல டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் A for apple, B for ball அப்படின்னு ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் கிராமரை மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா இப்போ இருக்க பசங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன், எதுக்கு, எப்படின்னு பதில் தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போவாங்க. அண்ட் ஹானஸ்ட்லி அது ஒரு நல்ல விஷயம் தான். புரிஞ்சு படிச்சா எப்பவும் மறக்காது. அதுக்கு தான் phonics சொல்லி கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த வேர்டை பாருங்க, DOG, டாக். நம்ம இந்த வேர்டை லெட்டர் பை லெட்டரா எப்படி படிப்போம்? DOG அப்படிதானே படிப்போம். அப்படி படிக்கும்போது DOG அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா நம்ம ஏன் டாக்னு சொல்றோம்? பிகாஸ் லெட்டர் D ஓட சவுண்ட் ட, லெட்டர் O ஓட சவுண்ட் ஆ, அண்ட் லெட்டர் G ஓட சவுண்ட் க. சோ ட ஆ க, டாக். இந்த மாதிரி படிச்சாதான் டாக் அப்படின்ற ப்ரொனன்சியேஷனே வரும். இந்த சவுண்ட்ஸ புரிஞ்சு படிக்கிறதுக்கு தான் phonics ஹெல்ப் பண்ணுது. வாட் இஸ் phonics? phonics அப்படின்றது சிம்பிளா சொல்லணும்னா லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ கத்துக்கிறது தான். இப்போ இங்கிலீஷ் ஆல்பபெட்ல மொத்தம் எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு? 26. வெறும் 26 லெட்டர்ஸ் வச்சுட்டு எப்படி இவ்ளோ வேரியேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ புரிஞ்சுக்க முடியும்? அதுக்காக தான் ஜாலி phonicsல அந்த 26 லெட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 42 டிஃப்ரெண்ட் சவுண்ட் வேரியேஷன்ஸையும் ஈஸியா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்ல எல்லா லெட்டர்ஸ்க்கும் மினிமம் 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட் வேரியேஷன்ஸ் ஆச்சும் இருக்கும். ஒன்னு நேம் ஆஃப் த லெட்டர், இன்னொன்னு சவுண்ட் ஆஃப் த லெட்டர். எக்ஸாம்பிள், இந்த லெட்டரை பாருங்க. இந்த லெட்டரோட நேம் A, பட் இந்த லெட்டரோட சவுண்ட் A. ஆப்பிள், ஆப். பட் ஏப் அண்ட் ஆர்ட்ல லெட்டர் ஏக்கு வேற சவுண்ட் வேரியேஷன் இருக்கும். ஏப் அப்படின்னு நேம் ஆஃப் த லெட்டரை தான் சொல்லுவோம். ஆர்ட் அப்படின்னு பாசி ஆரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல உள்ள சவுண்டை தான் நம்ம சொல்லுவோம். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லெட்டருக்கு மினிமம் 2 சவுண்ட் ஆச்சும் இருக்கும். இப்போ லெட்டர் ஏலயே நம்ம 3 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை பார்த்துட்டோம். இந்த வேரியேஷன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி தர்றது தான் phonics. நிறைய குழந்தைங்க ABCDன்னு தனித்தனியா லெட்டர் பை லெட்டர் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. பட் இந்த இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ ஒரே வார்த்தையா பிளெண்ட் பண்ணி படிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. phonicsல ஸ்டெப் பை ஸ்டெப் குழந்தைங்களுக்கு புரியுற விதத்துல மாடியூல்ஸ் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ், அப்புறம் லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸ் வேர்டா பிளெண்ட் பண்ணி சொல்லி தருவாங்க. அப்புறம் ஒரு வேர்ட்ல இருக்க சவுண்ட்ஸ் எப்படி செக்மெண்ட் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அப்படின்னு கத்து கொடுப்பாங்க. ஸோ குழந்தைங்க லெட்டர்ஸ்ல இருந்து வேர்ட்ஸ் டு சென்டென்சஸ்ல இருந்து பேராகிராஃப்ஸ் அண்ட் ஃபைனலி ஸ்டோரிஸ் வரைக்கும் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாம ஈஸியா படிப்பாங்க. Why phonics is important? இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு phonicsக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டிமாண்ட்னு புரிஞ்சிருக்கும். phonics ரீடிங்க்கு மட்டும் இல்ல, ரைட்டிங், ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இப்படி எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்கா என்ஹான்ஸ் பண்ணும். குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கமாண்ட் டெவலப் ஆகும். And that's why phonics is important. எல்லா குழந்தையும் ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு ஒரு லேர்னிங் ஸ்டைல் இருக்கும், லேர்னிங் பேஸ் இருக்கும். அது என்னன்னு பேரண்டான நீங்க தான் அப்சர்வ் பண்ணணும். என்னதான் இங்கிலீஷ் கிளாஸஸ் அனுப்புனாலும் உங்களை விட உங்க குழந்தைக்கு யாருங்க பெட்டரா சொல்லிக் கொடுக்க முடியும்? அதனால phonics நீங்களும் கொஞ்சம் கத்துக்கோங்க. இந்த சேனல்ல வீக்லி இப்படி phonics, கிராமர் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் வீடியோஸ் கண்டிப்பா அப்லோட் ஆகும். ஸோ நீங்களும் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.
உங்களுக்கு phonics பத்தி ஏதாவது doubts இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா கேளுங்க. Thank you for watching. Let's learn again soon in another video.